உன்னை வழிபாடு செய்வாங்க. அப்படி அன்போட பக்தியோட வழிபாடு செய்யக்கூடிய மனுஷாளுக்கு நீ குலதெய்வமா இருந்து அருள்பாலிக்கணும், மாரி அம்மையா இருக்கணும். அது தொடங்கின மாதம் வந்து ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. புராதன காலத்தில் ஒவ்வொருத்தரும் சித்திரையிலையும் கூழ்வார்த்தல் உண்டு. சித்திரையில தான் முக்கியமா கூழ்வார்த்தல் தான். கங்கை அம்மனுக்குன்னு ஒரு படையல் உண்டு, மாரியம்மனுக்குன்னு ஒரு படையல் உண்டு. இது மாதிரி ஒரு சில வழிபாடுகள். இதுல சைவ படையலும் இருக்குது, அசைவ படையல். ஒரு சில கோவிலுங்களில் ஆடுலாம் அறுத்து பொங்கல் இட்டு கோழி அறுத்து கூழ்வார்த்தல் செய்கிறது உண்டு. இது ஞாயிற்றுக்கிழமையில செய்வாங்க. ஒரு சில கோவில் வழிபாடுகள் வந்து சைவ பூஜையா, அந்த ஆடு கோழிலாம் இல்லாமல் காய்கள்லாம் போட்டு குழம்புன்னு சொல்லக்கூடியதை வச்சு முருங்கைக்கீரை பெரட்டி மாரியம்மனுக்கு உசந்தது. அதாங்கள பச்சரிசி மாவு, துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த துள்ளு மாவு இடித்து வச்சு கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் கொண்டு கூழ்வாரத்தில் செய்கிறது. அம்மனை குளிர வைக்கிறது. அம்மன் குளிர்ந்தா பூமி குளிரும்.